தாய், 2 குழந்தைகள் கொலை வழக்கில் கைப்பற்றப்பட்ட தங்கத்தாலி, ரூ. 10 நோட்டு 38 ஆண்டுகளுக்கு பின் உறவினரிடம் ஒப்படைப்பு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே போலிக்கவுண்டன்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துச்சாமி. இவர் கடந்த 1987ஆம் ஆண்டு குடும்ப தகராறில் அவரது மனைவியான அருக்காணி மற்றும் இரட்டை குழந்தைகளை கொன்றுவிட்டு தப்பியோடி தலைமறைவானார். இந்த கொலை குறித்து அப்போது நெகமம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மேலும் கொலைகளை செய்துவிட்டு தலைமறைவான முத்துச்சாமியை தேடி வந்தனர். ஆனால் அவர் போலீசாரிடம் சிக்கவில்லை. கொலையான அருக்காணி மற்றும் 2 குழந்தைகளின் உடல்கள் மருத்துவமனையின் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. இதில் அருக்காணி கழுத்தில் அணிந்திருந்த மஞ்சள் கயிறுடன் கூடிய 1 பவுன் தங்கத்தாலி மற்றும் அவர் வைத்திருந்த ரூ. 10 நோட்டு போலீசாரால் பொள்ளாச்சி JM2 நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தங்கத்தாலி, ரூ. 10 நோட்டு நீதிமன்ற பாதுகாப்பில் இருந்து வந்தன. மேலும் முத்துச்சாமி கைது செய்யப்பட்டதால் நீதிமன்ற வழக்கு இதுவரை நிலுவையிலேயே உள்ளது. இதற்கு இடையே JM2 மெஜஸ்டிக் பிரகாசம் நீதிமன்ற பாதுகாப்பில் உள்ள 1 பவுன் தங்கத்தாலி, ரூ. 10 சம்பந்தப்பட்டவரிடம் உறவினரிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து கடந்த சில வாரங்களாக அருக்காணி உறவினர்களை போலீசார் தங்களது கிடைத்த தகவல் ஆதாரங்களின் அடிப்படையில் தேடி வந்தனர். அதன் பலனாக வெள்ளாளபாளையத்தைச் சேர்ந்த முத்தம்மாள் என்பவர் கொலையான அருக்காணியின் அக்காள் என்பது தெரியவந்தது. இந்நிலையில் நேற்று அவரை நீதிமன்றத்தில் வரவழைத்து 1 பவுன் தங்கத்தாலி, லேசாக கிழிந்து அழுக்கு படிந்த நிலையில் இருந்த ரூ. 10 நோட்டை முறைப்படி ஒப்படைக்கப்பட்டது. இது குறித்து முத்தம்மாள் கூறுகையில், பல ஆண்டுகளுக்கு முன் எனது தங்கை, அவரது குழந்தைகள் கொலை செய்யப்பட்டனர். தற்பொழுது நீதிமன்றத்தில் இருந்து தங்கையின் தங்கத்தாலி, பணத்தை வாங்கிக் கொள்ளும்படி கூறினார்கள். அதன்படி நகை பணத்தை வாங்கிக் கொண்டேன் என்றார். தங்கையை, அவரது 2 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டு நீதிமன்ற பாதுகாப்பில் இருந்த நகை ரூ. 10 ஆகியவை நீதிமன்ற உத்தரவின் பேரில் 38 ஆண்டுகளுக்கு பிறகு அக்காளிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.